ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பட் அந்த பொண்ணுக்கு அவர் பக்கத்துல வந்தாலே ஒரு கோபம் வரும். அது பெரும்பாலான பெண்களுக்கு பிரசவத்தின் போது கணவர் மீது தீராத வெறுப்பு வரும். அந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே she becomes pregnant. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு ஸ்கிசோஃப்ரெனியால அஃபெக்ட் ஆகிருக்குது. அது ஒரு விதமான மன நோய். என்னால் இதால வாழ முடியல, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு காரணங்களை ஒன்றா சொல்றாங்க. அதாவது விடவும் மாட்டேங்கிறாங்க. கையில் இப்படி இருக்க பிடிச்சா செத்து போயிடுமான்னு பயம் இப்படி இருக்கு. ஆனால் அவளை விடக்கூடாது. பட் ஃபர்ஸ்ட் டே கோர்ட்டுக்கு வரும்போது பார்க்குறேன் வீல் சேரில் அந்த அம்மா வருது. அப்புறம் ஜட்ஜை என்னை பார்த்தவங்க கேட்குறாங்க, வை மேடம், குழந்தைகளை பிரிக்கிறது நோக்கம் அல்ல நமக்கு. அந்த அம்மாவுக்கு குழந்தைகளும் இல்லைன்னா அந்த அம்மா என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. மனிதர்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை விதைக்கிற ஒரு வழக்காக இருந்தது. நேயர்களுக்கு வணக்கம். வழக்கு எண் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இது வழக்கு எண் மேடம் சாந்தகுமாரி இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க, பரபரப்பான ஷெட்யூல் மத்தியில் டைம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாம செல்ல ஆப் பண்ணா கூட நீங்க பேசுற மாதிரியே கேட்குது மேடம். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கு. எல்லா சேனல்லையும் நீங்க இருக்கீங்க, எல்லா சேட்டலைட்லயும் வரீங்க, பரபரப்பா இருக்கீங்க. பிஸி கேட்கறதுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க கேட்டாலும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், வருஷக்கணக்கா சொல்றேன்ல. போகுதும் நல்ல விஷயங்கள் 4 பேர்கிட்ட பேச முடிஞ்சா. எல்லாரும் துணிச்சலா பேச முடியாதுங்க பிருத்திவி. அது ரைட்டா ராங்கோ, எனக்கு அந்த துணிச்சலும் இருக்கு, அதுக்கு என்னுடைய அனுபவமும் இருக்கு. அதுதான் அதனால பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரியான வழக்கு பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு ஆணுடைய வழக்கை நம்ம பற்றி பேச போகிறோம். அவர் சொந்த ஊர் தெற்கு பக்கம், தெற்கத்தி சீமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ரொம்ப நல்ல கெட்டிக்காரர் அவர். அவருக்கு அந்த ஊர்லேயே பக்கத்துலேயே பார்த்து திருமணம் பண்ணுறாங்க. பெரியவர்கள் சொல்லி அது மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் அவரை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க என்ன சொன்னாலும் சரி, ஆழ்ந்த இறை நம்பிக்கை உள்ளவர், கிறிஸ்துவ மதத்தின் மீது பற்றாளர். அதனால் கல்யாணம் பண்ணும்போது உறுதியாக நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டோடு வராங்க. அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்குது. உங்களுக்கு தெரியும், ரொம்ப செல்லம் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? கெட்டு தான் போகும். கடைசியா கெட்டு போகும்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாக ரொம்ப குறும்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனிவே அவர் பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு இவரை பார்த்து பிடிச்சது. நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குறாரு. அது எல்லாமே ஒரு இனிமையான தருணமாக இருக்கிறதுங்கிறதே ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடியே கூட சின்ன சின்ன உரசல் பிரச்சனைகள், அம்மா வீட்டுக்கு நான் போகிறேங்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் அதை தாண்டியும் ஒரு நேசம் அவருடைய மனசில் அவர் அந்த குழந்தை அந்த பொண்ணு மேலே இருந்தது. சரின்னு அப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது தாங்குகிற மன வலிமை, உடல் வலிமை ஒரு விஷயம், மன வலிமையும் ஒரு பெண்ணுக்கும் அவசியம். அது நிறைய பேர் அது கவனிக்கிறது கிடையாது. ஆண்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கு பிரசவ வலி எடுத்துருச்சு அப்படிங்கிறது உடல் குறித்தான பார்வையிலிருந்து சொல்லப்படுவது. ஆனால் சம்டைம்ஸ் அது தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது, தனக்கு என்னவோ நிகழ்ந்து விட்டது அப்படின்னு நினைக்கும் போது, அல்லது நம்ம உயிரோட தப்பிப்போமா இதிலிருந்து, ஐயோ என்னவோ பண்ணுறாங்களே அப்படின்னெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கும். அது மன வலிமையால் அது எல்லாத்தையும் வெற்றி கொண்டு வெளியே வருவார்கள், பிள்ளையை பெற்றெடுப்பார்கள். ஆனால் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பயம், குழந்தை பேரு கொடுத்த ஒரு பயம், அப்புறம் நல்லபடியாக வருமான்னு. அதனால் அதுக்கு மன வலிமை என்பது இல்லாமல், இத்தனைக்கும் செல்லமாக வளர்ந்ததுனால அம்மா கூட இருக்கலாம். நான் சொல்கிற காலத்தில் கணவரெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுவும் தெற்கு பக்கம். அப்போ ஸோ என்னாச்சு, அந்த 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 ஜன்னி கண்டு பிதற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சிம்டம்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சது. குழந்தையை பெற்றெடுத்தாங்க. குழந்தை நல்ல குழந்தையாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் டெலிவரி அவங்களுடைய மனநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு வர வந்தது. நம்ம காட்ஃப்ரேக்கு குழந்தையை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவளை போய் நெத்தியில் முத்தமிட்டு, எல்லாம் சரியாயிடும்பா, நீ கவலைப்படாத, நம்ம டாக்டரை வச்சு பார்த்துக்கலாம் எல்லாம் தான் சொல்கிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு அவர் பக்கத்தில் வந்தாலே ஒரு கோபம் வருது. அது பெரும்பாலான பெண்களுக்கு பிரசவத்தின் போது கணவர் மீது தீராத வெறுப்பு வரும்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்னு நினச்சிக்கிட்டு விட்டார். குழந்தை அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சு. இவர் போய் பார்த்துட்டு வந்தார். எப்போ போய் பார்க்க வந்தாலும் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குற, உங்களுக்கு தெரியும் அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் பெண்கள் வந்து வாங்க போங்கன்னு ஆணை சொல்லுவார்கள். அது அவர்களுக்கான மரியாதைன்னு மட்டும் அல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் வேண்டாங்கல்ல. ஆனால் அதை தாண்டி நின்று கூட நம்மை விட வயதிலே மூத்தவர், பெரும்பாலும் நம்ம கல்யாணங்கள் எப்படி இருக்கும்னா ஈக்குவியாக இருக்காது வயசு, அதை தாண்டி நின்று தான் இருக்கும். ஒரு 4-5 வயசு இருக்கும். நீங்கள் எங்கள் நம்ம தாத்தா பாட்டி கதையெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் 11 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நீ என்னை பார்க்க வராத. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க விடுங்க, அது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் நாள் ஆனால் சரியாக போயிடும். ஸோ ஃபீட் பண்ண சொன்னால் அவளுக்கு பயம் குழந்தைக்கு. ஸோ சம்திங் லைக் தட் அஃபெக்டட் ஹர் ஹெல்த், ஸ்லோலி ஹெல்த். இந்த மன உணர்ச்சியில் அவங்களுடைய நரம்பு மண்டலத்தில் ஒரு சின்ன அழுத்தம் வந்து கால் நுனி வரைக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் ஷி வில் நாட் அலவ் எனிபடி டு டச் ஹர், எதையும் பார்க்கக்கூடாது. எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இவர், வா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு. நீ எனக்கு வேண்டாம், எனக்கு உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு தான் அவள் சொல்லுவாள். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லாப்புல இவர், அம்மா நீங்களாவது கூட்டிகிட்டு போங்க, அது இப்போவே பார்த்துட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும். நான் என்னத்தை சொல்கிறேன், என்னை போட்டு வாட்டி உழவு எடுக்கிறப்பா இவோ, நான் என்ன பண்ணட்டும், வந்தால் கூட்டிகிட்டு போவேன்ல, அதுதான் வரமாட்டேங்கிறாளே அப்படி. ஸோ குழந்தை பிறந்து 5 மாதத்துக்கு எல்லாரும் குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது திருமணமான வீட்டுக்கு புக்ககம் வந்துடுவார்கள். ஆனால் இந்த பொண்ணு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இவர் போய் சமாதானம் பண்ணி கூப்பிடுறாங்க, ஊர் பெரியவங்களையெல்லாம் வச்சு கூப்பிடுறாங்க, எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படியோ கொஞ்ச நாள் கழித்து இவர் என்ன பண்ணுவார், போய் டெய்லி பார்ப்பார். இவருக்கு வந்து அந்த குழந்தையும் மனைவியும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். ஸோ நான் பாக்கியவானாக இருக்கேன், அதனால் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஸோ இதை ரெண்டையும் காப்பாற்றணும். அப்போ அவ்வளவு வெறுப்பு வரல அவருக்கு. வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இல்லை, நேசித்தார். அப்போ ஒரு 2-3 தடவை அப்படி போக வர இருந்த போது அவங்க அம்மா வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நான் வெளியே போயிட்டு வரேன், ஏதோ அந்த அம்மாவும் ஏதாவது நினச்சி கூட சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது இயல்பாக கூட அது நடந்திருக்கலாம். அப்புறம் போக வர இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஷீ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட். இது மறுபடியும் அவளுக்கு பயத்தையும் மனநிலையில் ஒரு பாதிப்பையும் கொண்டு வருது. தென் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கேரியிங்காக இருக்கும்போது மாதம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம் மேம், அதனால் கேமரா முன்னாடி சொல்கிறது இல்லை ஆகிடுச்சுன்னு. ஓ இருக்கட்டும், உங்கள் மனைவி கிட்ட பேசுகிறேன் நான், இதை வந்து உங்கள் மனைவி கிட்ட தான் சொல்லணும். இப்படி வேறு ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கெல்லாம்? சரி, அப்புறம் என்னாச்சு, அந்த மாதிரி டாக்டர் செக்கப்புக்கு போகும்போதே டாக்டர்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி நடக்குது, முதல் குழந்தைக்கே இப்படி ஆயிடுச்சு, இப்போ இந்த குழந்தைய வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னா ப்ரொசீஜர் பண்ணணும், ப்ரொசீஜருக்கு போய் ஸ்ட்ரெச்சரில் படுக்கணும், இதெல்லாம் பார்த்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிவிடு. அப்போ வந்து சொன்னாங்க, இப்பாருமா உனக்கு ஈஸியாக குழந்தை பிறக்கணும்னு நான் சொல்கிற ஒரு டாக்டரை மட்டும் போய் பாரு, ஊசி போட மாட்டார், மருந்து கொடுக்க மாட்டார், எதுவுமே கிடையாது, ஜாலியாக கதை பேசிட்டு நீ வரலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணை நீ சைக்கியாட்ரிஸ்ட்ட போ அல்லது சைக்கலாஜிக்கல் இவால்யூவேஷனுக்கு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால், அது நம்ம ஊர் வழக்கம் என்னென்னா, யாராவது சைக்கியாட்ரிஸ்டையோ சைக்காலஜிஸ்டையோ போய் பார்க்க போனாங்கன்னா, அவன் மென்டல் ஆயிட்டாண்டி, அதுதான் அவன் அங்கே போயிட்டுருக்கிறான் அப்படி தான் சொல்லுவாங்க. கை கால் வலின்னா ஆர்த்தோபெடிக்கு போய் பார்க்குறோம், உண்மையா இல்லையா? இஎன்டியில் ஏதாவது காது மூக்கு தொண்டைன்னா இஎன்டியை போய் பார்க்குறோம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோம். அந்த மாதிரி மனநிலையில் கோளாறு வருகிற பொழுது இது பார்த்தா தப்பே கிடையாது. ஆனால் அவளுக்கு அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டே தான் இருக்குது. சரின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் ரொம்ப 2 பேரும் அம்மாவும் மருமகனும் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி போச்சு. அங்கே போய் அவர் பேசிகிட்டே தான் இருப்பார். பேசும்போது சொல்லுகிற வார்த்தைகள், அதில் அவங்களுக்கு இருக்கிற வலி வேதனை இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செவி கொடுத்து கேட்குறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த பொண்ணும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஸ்கிசோஃப்ரெனியாவில் அஃபெக்ட் ஆகிருக்குது. அது ஒரு விதமான மன நோய். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இது வந்து நம்மளுடைய ஹிந்து திருமண சட்டம் வந்த புதிதில் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்கிற இந்த மனநிலை இருக்குது பாருங்கள், அந்த மனநிலை இருந்தால் நீங்கள் டைவர்ஸ் கேட்கலாம், சரியா? ஆனால் இது வந்து பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நோயும் கிடையாது, யாரும் கொண்டு வந்து விட்டு வர்றதும் கிடையாது. அதனால் இதை எதிர்த்து நிறைய
மக்கள் பேச வேண்டி வந்தது. பெண்கள் பேசினாங்க, பெற்றோர் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்கிசோஃபனியாவை ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதை எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே ஸ்கிசோஃபனியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு, ஒரு குழந்தைக்கான உற்பத்தி அது நடந்த பிறகு 2வது அசந்தர்ப்பமாக நடந்தது. இதை தவிர காட்ஃப்ரேக்கு திருமண உறவு அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாருமே சொல்லி தான் பார்க்குறாங்க. அவனை உள்ளே விடாத, நீ வீட்டுக்குள்ளேயே நீ விடக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரே சண்டை பிரச்சனை. ஃபோனை இவர் பண்ணுவார். எப்பா நீ நல்லா இருக்கியா, அது கேட்குறதான், உன்னை யார்டா கூப்பிட்டா அப்படின்பாங்க. அதனால் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். இப்போது டெய்லி நான் குழந்தைய பார்க்கணும். என் வீட்டில் இருந்தால் நான் பார்க்க முடியும். மாமியார் வீட்டுக்கு டெய்லி வர முடியுமா? ஆனால் இந்த மாமியார் அது கூட அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒய்ஃபு நீ எதுக்கு இங்கே வந்த, அதுக்கு காரணமும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ 2வது உருவாயிடுச்சுல்ல. ஸோ ரொம்ப பிரச்சனைகள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சு, இந்த டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக அது குறையும் போது உடனே நீ ஏன் வரல, நீ தான் வர வேண்டான்னு சொன்னேன், நீ தான் உன்னை பார்க்க வேண்டான்னு சொன்னேன். இவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா 4 இடங்களுக்கு போவார் வருவார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு கூட போவார். அந்த அளவுக்கு ஒரு மனிதர். அப்புறம் நீ எங்கே போய் சுற்றிட்டு வர, உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி கேடா. ஸோ வசனம் அப்படியே டாப்ஸி டவியாக மாறி போயிடுது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அவரும் பார்த்தாரு, வீட்டுக்கும் வரமாட்டேங்கிறா, நமக்கு சாப்பாடு கிடையாது, தெருவிலே அனுப்பான் ஒரு ஆம்பளை சொல்லுங்கள். தென் அவர் அந்த தெற்கு பக்கத்து கோர்ட்டிலேயே அவர் ஒரு வழக்கு போடுறார். என்னென்னு, என்னால் இதால் வாழ முடியலை, அதனால் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு காரணங்களை ஒன்றா சொல்கிறாப்புல. இந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இவரை பற்றி தப்பாக பேசிட்டு, அது ஒரு கோர்ட்டு ப்ரொசீஜர் மாதிரி இல்லாமல் அது கோபத்தில் சொல்லுது, தெரியாமல் சொல்லுது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், கணவருக்கும் தெரியும். பட் அது ஒரு மாதிரியான சிச்சுவேஷன். அதனால் என்ன பண்ணிடுறாரு, இந்த டைவர்ஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டில் இருந்து அதை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம வேலையில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்க பெரியவங்களையெல்லாம் வச்சு பேசினார். பேசிட்டு நீங்கள் பேசுங்க, குழந்தைய பார்க்கணும்னா உங்களை காட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசினா என்ன பண்ணுங்க, வீடியோ கால் மாதிரி தானே எல்லாமே. அப்போ அந்த வாய்ப்புகள்லாம் இல்லாத காலம் அது. இருந்தாலும் கூட நீங்கள் கூப்பிடுங்க, பேசுங்க, ஊருக்கு வந்தால் பேசுங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தார். அப்போது நினச்சார், இந்த குழந்தைய இப்போ இவளுக்கு என்ன ஆகிப்போச்சு, என்னை விட்டுட்டு இவன் போயிட்டார் அங்கே, அப்போ அங்கே ஏதாவது ஒரு 2வது செட்டப் இருக்கும் அப்படின்னு அவருக்கு. நம்ம இல்லைன்னா ஒரு நிம்மதி ஆகிடுவார் அப்படின்னு. உங்கள் கவலையெல்லாம் ஏன் சார் இங்கே சொல்கிறீங்க, சரியா? இப்போ என்னாச்சு, அவங்க இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, இது ஒரு மாற்றமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வாழ்கிறதுக்கு ஒரு இடத்துல இவர் எங்கே இருக்காரோ அதுக்கு பக்கத்துலேயே அவங்கள வந்துடுறாங்க. அப்புறம் அடிக்கடி இந்த வீட்டை பார்த்துட்டு போகிறது, இந்த அம்மா யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஸோ இவருக்கு புரிஞ்சிருச்சு ஃபுல்லாக க்யூர் ஆகலை அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விரக்தி அந்த பெண்ணுக்கு. திருமண உறவு அவளுக்கும் இல்லை, அப்புறம் அன்பு பாசம்ங்கிறதும் இப்போ அவளுக்கும் இல்லை. அதுக்கு இவர் காரணம் அல்ல, அவள் தான் காரணம். இப்போ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையில் ஒரு ஹஸ்பண்டை பேசினா அவர் பக்கத்தில் போய் நிற்பாரா சார், சொல்லு. ஸோ இதெல்லாம் டபுள் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு. குழந்தைகளை கொடுக்க மாட்டேன், பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் பார்க்குறாரு என்ன. அப்போ என்னை பார்த்த போது அவர் கேட்டது, உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு டைவர்ஸ் வேணும் மேடம். அதை விட ரொம்ப முக்கியம், இப்படி மனம் ஒரு கொஞ்சம் லேசான பிறழ்வு, அவர் ரொம்பலாம் குற்றம் கூட சாட்டல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோட 2 குழந்தைகளும் தொடர்ச்சியாக 24 மணி நேரம் இருந்தா, அல்லது ஸ்கூலுக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த அம்மா திட்டுறது, வாங்குறது, பேசுறது, அந்த அநாகரிகமான சொற்கள் இதெல்லாம் தான் குழந்தைங்க வீணாக போயிடும் மேடம். அதனால் எனக்கு முதல்ல பார்க்கறதுக்கு உரிமை வாங்கித்தாங்க, அப்புறமா எனக்கு கஸ்டடி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம், ஃபஸ்ட்டு இவருக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டார். இதுக்கு மேலேயும் இனி தாங்க முடியாது, நம்ம திட்டாமையாவது அது யாரோ நான் யாரோன்னு இருந்துட்டா இந்த பிரச்சனையாவது இல்லாமல் இருக்குமே
ஆண்களுக்கு பல இடங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க, பல கஷ்டங்களை சுமக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதி இருக்கணும். இந்த ஒய்ஃபு நிம்மதி கொடுக்குற ஒய்ஃப் இல்லை. இவர் தனியாக இருந்தால் கூட வந்து எட்டி பார்த்துட்டு யார் அவள் உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டாக்கன்னா மனசு சாலை. ஸோ என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வந்து இது மாதிரி கேட்குறாரு. நாங்கள் வந்து என்ன பண்ணினோம், 10-10 அப்படிங்கிற ரோமன் லெட்டர் 10-10ல் க்ரூயல்ட்டி கிரவுண்டில் இந்த மாதிரி தப்பாக பேசுறது கொஞ்சம் ஆடியோஸ் இருந்தது அவர்கிட்ட. அது போக நடக்கிற பேசுகிற பேச்சு அதெல்லாம் வச்சு இதெல்லாம் எழுதி இப்படிலாம் நடந்தது அப்படின்னு. ஆனால் இத்தனைக்கு நடுவில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவுக்கு அந்த பிரசவத்தின் போது காலில் ஒரு மாதிரி மரத்து அதெல்லாம் பண்ணதில் சரி இவரும் இங்கே வந்துட்டாரா, சரியாக கவனிக்காமல் அந்த அம்மாவுடைய கால் வந்து நடக்க முடியாமல் ஒரு கால் ஆகிடுச்சு. இவர் பார்த்து ரொம்ப மனசு கவலைப்பட்டார். நம்ம சொன்னாலும் இது கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ண, சரி ஒரு வீல் சேரை வாங்கி கொடுத்துருவோம். ரைட்டர் ராங், அவள் என்னோட வாழ்ந்தவோ, எனக்காக 2 குழந்தைய பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி அதையும் அவளுக்கு வாங்கித்தரா. நீ யாரா என்ன கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விடவும் மாட்டேங்கிறாங்க. கையில் இப்படி இருக்க பிடிச்சா செத்து போயிடுமான்னு பயம் இப்படி இருக்குது, ஆனால் அவளை விடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு மாதிரியான சிச்சுவேஷன். இவர் கேஸை போடும்போது இந்த விஷயம் எனக்கு முழுமையாக சொல்லலை. எனக்கு இதை பற்றின அவர் சொன்ன மாதிரி ஒரு நினைவு கூட இல்லை. ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாமா என்னவோ எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட் டே கோர்ட்டுக்கு வரும்போது பார்க்குறேன் வீல் சேரில் அந்த அம்மா வருது. அப்புறம் ஜட்ஜை என்னை பார்த்தவங்க கேட்குறாங்க, வை மேடம் அப்படின்னு என்ன கேட்டேன். ஏன்னா நார்மலாகவே பெண்களுக்காக நீங்கள் எல்லாம் செய்வீங்களே, இப்படி ஒரு பெண்ணுக்கு ஏமா கோர்ட்டு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு அவங்க பாஷையில் ஒய்ன்னு அந்த 3 எழுத்து வச்சு கேட்குறாரு. அப்புறம் ஐ டோன்ட் நோ அபவுட் இஸ் ஹர் கண்டிஷன் அப்படின்னு. அப்போ ஒன்று வேணால் ரிக்வஸ்ட் பண்ணேன், இஃப் யுவர் ஆனர் பர்மிட்ஸ் எப்போ வந்து விசாரணை வருதோ அந்த டைமில் அவங்க வந்தால் போதும் அப்படின்னு. இந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு தானே, இது சொல்லுது. நோ ஐ ஆம் ரெடி டு கம், ஐ வாண்ட் டு see the extent up to which he will go அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் இவர் வந்து மேடம் விட்டுடுங்க மேடம், அது கேட்காது மேடம். ஸோ இப்படி தான் கேஸ் போச்சு. அதில் என்ன பண்ணோம், ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் போட்டு நான் குழந்தைகளை பார்த்தே இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ பக்கத்துலேயே வீடு எடுத்து கொடுத்துருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது. சரி வரல, நீங்கள் குழந்தைகளை அனுப்புங்க அவர்கிட்ட. நான் அனுப்ப மாட்டேன். சரி இந்த குழந்தைகளோட அப்பா யார், அவர் தான் அப்பா. சரி யார் அவங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் யார் கட்டுறாங்க, வாயே திறக்கலை. அப்புறம் இவர் சொன்னார், ரைட் ஆர் ராங், தே ஆர் மை சில்ட்ரன், ஐ வாண்ட் டு டேக் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபார் தெம், ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு லீவ் த எஜுகேஷன். அதனால் என்ன பண்ணுறேன், நானே அவங்க பேங்க்குக்கு இவ்வளவுன்னு ஒரு கணக்கு போட்டு நான் மாதம் அனுப்பிடுறேன் அப்படின்னு. அப்புறம் ஸ்கூலில் போய் பார்ப்பாராம்மா. அப்பா ஏன்பா நீ தனியாக இருக்க, நாங்களும் உன்னோட வந்துடுறோம்ப்பா அப்படின்னு குழந்தைய சொல். ஸோ வீட்டிலையும் என்ன உங்கள் அப்பா போய் பார்க்க வந்தீங்களா, டேய் என்னை ஏமாத்துனீங்க, உங்களை விட மாட்டேன்டா, இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வரவும். ஸோ அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சது குழந்தைகள் தன்னோடு கூட இருக்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் பேசி இதுதான் சிச்சுவேஷனுங்கிறத புரிய வச்சதுக்கப்புறம் ஜட்ஜு சொன்னாங்க, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாட்டர்டே அன்னைக்கு 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பார். நீங்கள் உங்கள் 2 குழந்தைகளையும் அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. அவர் கடத்திட்டு போயிடுவாருங்க மேடம், அவர்கிட்டலாம் நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன், அது என்னோட குழந்தை. ஏம்மா சொன்னால் புரியாத அவங்களுக்கெல்லாம், 2 பேரும் சேர்ந்தாதாம்மா குழந்தை, அவருக்கு தானே உரிமை இருக்குது. இப்போ தான் நீங்கள் தானே வச்சுக்கிறீங்க, கஸ்டடி உங்ககிட்ட தானே இருக்குது, கஸ்டடி இருக்கான்னு அவர் பார்க்க வேண்டாம், குழந்தைங்க போயிடுவாங்க. அப்போ அவர் சொன்னார், அஷ்யூரன்ஸ், கட்டாயமாக நான் குழந்தைகளை எடுத்துக்க மாட்டேன், பட் குழந்தைங்க வந்து போகட்டும், அவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கணும், எனக்கும் ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே அழுதுட்டார். இந்த குழந்தைகளை நான் வந்து அவளை சந்தோஷமாக தூக்கி கொஞ்சுனது கிடையாது, நினைத்த போது வெளியே அழைச்சிட்டு போனது கிடையாது. இதெல்லாம் அந்த அம்மா ஜட்ஜம்மா புரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கரெக்டாக சனிக்கிழமை அன்னைக்கு என்னோடய ஜூனியரை போட்டு அவர் கூட அனுப்பினேன். ஆள் நல்லா வளர்த்தி தான் அவர் வந்து போய் சண்டையெல்லாம் போடவர், ஆனால் அவருக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அதுக்காகத்தான் விலகி வந்தாச்சு. அப்புறம் போய் நின்று கூப்பிட்டாக்கா வந்து எட்டி பார்த்துட்டு, உனக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்னு. அப்புறம் என் ஜூனியர் சொன்னாங்க, இந்த மாதிரி நேரம் ஆச்சு, 6 மணின்னு சொல்லி போட்டிருக்கு, நாங்கள் 6 மணிலேருந்து 5:45 இங்கே நிற்கிறோம், இப்போவும் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு போகுது, இங்கே நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு டைமை நீங்கள் தள்ளினீங்கன்னா காலையில் கொண்டு வந்து விடுறதுக்கு அல்லது அடுத்த நாள் கொண்டு வந்து விடுறதுலையும் எங்களுக்கு சிரமம் இருக்கும் அப்படின்னு.
அப்போவும் ஏதோ வார்த்தைகளை பேசி நம்மலாம் சொல்ல கூசுகிற வார்த்தைகளை எல்லாம் இங்கிலீஷும் தமிழும் கலவையை அடித்து குழந்தைங்கள 2 பேரும் வந்துச்சு. பசங்களுக்கும் அப்பா வேணும்னு இருக்குது, ஆனால் அம்மாவை விட்டுட்டு போகணும்னு அவங்களுக்கு இல்லை. புரியுதா? குழந்தைகளுக்கு 2 பேருமா வேண்டியதாக இருக்குது. அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐஸ்கிரீம் வாங்கித்தாப்பாங்கிறாங்க, சாக்லேட் வாங்கித்தா. சரி எங்கே போகலாம்? இப்போ தான் மால்ஸ் எல்லாம். அப்போ எங்கேயாவது விளையாட கூட்டிகிட்டு போ, அப்போ நம்ம பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏதாவது ஒன்று அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு வாரம் முதல் நாள் கொஞ்சம் தயங்கி பேசினாப்புல குழந்தைகள். அப்புறம் அடுத்த தடவை காத்திருக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு, ஷூ என்னடா இப்படி போட்டிருக்கிற, நீ வா நான் ஷூ வாங்கித்தரேன். அப்பா கண்ணில் தண்ணி வருதுச்சா, நான் இத்தனை எல்லாம் இருந்து என் பிள்ளைங்க பாரு எப்படி இருக்காது. அவங்க குழந்தைக்கு வாங்கித்தரேன். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அப்பா அது வாங்கலாம், அந்த டிஷர்ட் நல்லா இருக்கு, அப்பா எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கித்தரேன், எல்லாம் வாங்கித்தரேன். வீட்டுக்கு போனால் அந்த லேடி இதெல்லாம் பார்த்துட்டு தூக்கி வாசலில் எரியுது. இவர் இதெல்லாம் தெரிஞ்சு வெளியவே நின்றுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இதுக்கு ஸ்கூலுக்கு போகும் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஸ்கூல் பேக்குக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்கடா, எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் போ. ஸோ இப்படியாக அப்பாவுக்கும் மகன்களுக்கும் இடையே ஆன உறவு கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட்டது. எனக்கு அதுதான் வேணும், வேற ஒன்று. தென் அந்த பொண்ணு என்ன பண்ணினா, இவன் கூட்டிகிட்டு போகிறான்ல, குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறான் இவன் அப்படின்னாப்புல. அப்போ ஜட்ஜு சொன்னாங்க, இந்த பாருமா, குழந்தைகளுக்கு அவள் பணம் கட்டினதுக்கான ரசீதெல்லாம் போட்டிருக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். ஆமாம் எனக்கும் தானே கொடுக்கணும், நான் தானே ஒய்ஃபு, லீகலி வெட்டட் ஒய்ஃப், எனக்கு கொடுக்கணும். ஒரு 25,000 என்னவோ மாதம் கேட்டுச்சு. அப்போ இவர் சொன்னார், அவங்க இருக்கிற வீட்டுக்கே நான் தான் வாடகை கொடுத்துட்ருக்குறேன் இப்போது, அதனால் நான் வந்து ஒரு 15,000 அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், பட் குழந்தைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னுலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் எப்படியாவது சமாதானமாக பிரிக்கணும். குழந்தைகளை பிரிக்கிறது நோக்கம் அல்ல நமக்கு. அந்த அம்மாவுக்கு குழந்தைகளும் இல்லைன்னா அந்த அம்மா என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், ரொம்ப பேச்சு வந்துடும். ஸோ என்ன பண்ணார், அப்போ பேசும்போது தான் சொன்னார், மத்தியஸ்தம் பேசும்போது அவர் சொன்னார், இந்த பாரு, எனக்கு இன்னொரு கல்யாணங்கிறது ஆயுசில் கிடையாது, நான் பண்ண போகிறதில்ல, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, எனக்கு எதுக்கு அந்த கல்யாணம், அதனால் இந்த பயத்தை விடு, நான் ஏன் பயப்படுறேன், நீ தான் என்ன பார்த்து பயப்படணும். அப்புறம் அந்த வக்கீலும் நாங்களும் பேசினோம். ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம்தான், குழந்தைங்க பேரில் நீ ஏதாவது செஞ்சாதான் நாளைக்கு எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைகளை யார் பார்ப்பான்? கரெக்டு, நான் பார்க்கணும், நான் தான் பார்ப்பேன், நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஆனால் உனக்கு நான் கார்டியன்ஸ் கொடுக்க மாட்டேன், கார்டியன்ஷிப்பை உனக்கு நான் தரமாட்டேன், வேண்டாம், நீயே கார்டியனாக இருந்துக்கோ. ஆனால் வாரம் 2 நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், எங்கூட இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நான் கொண்டு வந்து விடுறேன். மாட்டவே மாட்டேன். பட் கடைசியில் இவர் சொன்னார், இங்கே பாரு, நீ என்கிட்ட அனுப்பி வச்சிங்கன்னா தான் குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் பணம் போட்டு டெபாசிட் பண்ணுறேன், உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா. அப்புறம் அவங்க லாயரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பேசுகிறதுக்கு. ஏன் இப்படி கோவப்படுற, அப்பா தானே, அவர் செய்கிறேன்னு தான் சொல்கிறாரு, இல்லை நம்ம மியூச்சுவலாக முடிச்சுக்கலாம், நீ சொல்லு அப்படின்னு. அப்புறம் நாங்கள் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணோம். இது கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து தி டிவோர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஏர்லியராக அதை இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, இப்போ அதை அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியன்கிறத எடுத்துட்டாங்க. அந்த சட்டத்தின் கீழே நாங்கள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பொண்ணு, நான் வந்து குழந்தைகளை உங்ககிட்ட அனுப்பணும்னா எனக்கு வீடு கொடு, எனக்கு ஒரு வீடு கொடு. சார் அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது சார். அப்புறம் நான் பண்ணித்தரேன்னு சொன்னார். இவ்வளோத்துக்கு அப்புறமும் பண்ணித்தரேனார். ஆனால் என்ன, அந்த பொண்ணு கேட்டது, நான் வேற எங்கேயும் அங்கே போக மாட்டேன், உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு வீடு கொடு, நீ குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் அதுவும் பார்த்துக்கிறேன், உன் கால் ஆப்ரேஷன் கூட நான் பண்ணுறேன், நீ சரி பண்ணிக்கோ, எங்கிட்ட பேச வேண்டாம், பட் குழந்தைய 2 பேருக்கும் காமனாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் எப்படியோ ஒத்துக்க வச்சோம் சார். அந்த அம்மா ஒத்துக்குச்சு. 10 லட்சத்தை ஒரு குழந்தை பேரில், அடுத்த குழந்தைக்கு ஒரு 10 லட்சம். எவ்வளவு நல்ல மனசு இருந்தால் தன்னுடைய கடமைக்கு அதை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து காட்டின பிறகு தான் அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஸோ இதுக்கு கார்டியன் நீ மட்டும்தான். ஆனால் 18 வயசு முடிகிற வரைக்கும் நீ பணத்தை தொட முடியாது. அதிலிருந்து வர்ற வட்டியை மட்டும்தான் எடுத்து நீ வந்து யூஸ் பண்ணி, வட்டியை மட்டும் எடுத்து அவங்களுக்கு நான் சாப்பாடு போடணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கவலைப்படாது, நான் கொடுக்குறேன், குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, நீ அதை தொடாமையே விட்டுரு, அது ரெக்கரிங் டெபாசிட்டாக ஒன்று போட்டு விட்டுரு அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, அதுக்கு நான் தான் உரிமையாளர், நான் தான் அதை டிசைட் பண்ணுவேன். சரி நீயே டிசைட் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த பொண்ணு கேட்டதுக்காக ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸ், அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு பிளாக்கில் இவர் ஒரு வீடு வாங்கி அங்கே இருக்கார். அதே மாதிரி
அடுத்த பிளாக்ல அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு, 2 லோன் தான் போட்டார். எந்த மனுஷனால சார் அவ்வளவு கொடுக்க முடியும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில்? பட் லோன் போட்டு 2 ஃப்ளாட்டுக்கும் கட்டி அந்த அம்மாவுக்கு சொந்தமான வீட்டுக்கு அவ்வளவு கடமை செஞ்சார் சார். நான் அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது ஆண்களை குறை சொல்லுவோம், ஆனால் ஆண்களில் நிறைய பேர் நல்லவங்களாகவும் இருந்திருக்காங்கங்கிறத நம்ம காட்ஃப்ரே கேஸு நமக்கு காட்டுச்சு. அதன் அடிப்படையில் இப்போ லீவு விட்டால் பாதி நாள் இங்கே வந்துடுவாங்க, அடுத்த பாதி நாள் அவங்க அம்மா கிட்டே இருப்பாங்க. பர்த்டேயா வீக் டேஸில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1 hour 2 பேர், அல்லது ஹாலிடேஸ்லன்னா ஹாஃப் டே. அப்பா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னா முதலையே சொல்லி பர்மிஷன் வாங்கினா கூட்டிகிட்டு போவோம், வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ ஸ்லோலி திஸ் மேன் won the hearts of the childrenங்க. குழந்தைகள் ரொம்ப அப்பா மேலே பாசமாயிட்டாங்க. அதே மாதிரி அந்த சின்ன குழந்தைக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம். அதனால் கரெக்டாக தம்பி இன்னைக்கு இருக்க முடியலையா, இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு அம்மா வேணுமா, சரி நான் கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருவார். அங்கே போய் இருந்துட்டு ஒரு ½ an hourல ஃபோன் வரும், அப்போ நான் உங்ககிட்ட வரேன். அப்புறம் அந்த பெரிய பையனும் சின்ன பையனும் பேசி ஒரு நாள் தானடா நம்ம இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நல்ல ஜெல் ஆயிட்டாங்க அவங்களுடைய அப்பாவோட. இப்போது மாசமானா இந்த பெண்ணுக்கு நல்லா படிச்சிருக்கு சார் அந்த பொண்ணு, ஆனால் வேலைக்கு போக முடியாது, கால் அப்படி இருக்குது, மன நலம்ங்கிறது அவங்களுக்கு முழுமையாக இல்லை. அதனால் அவளுக்கு நான் 15,000 தந்துடுறேன், வீட்டுக்கு நான் இஎம்ஐ கட்டிடுறேன், நீ 15,000 நான் கொடுத்துறதுனால நீ வாங்கிட்டு நிம்மதியாரு, குழந்தைகளுக்கு நீ. இப்போ அவளுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, என் புருஷன் யாரையும் கல்யாணம் பண்ணலை, அடுத்த பிளாக்ல தான் இருக்கான், இப்போ போய் சந்தேகப்பட்டுட்டு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹீ இஸ் லிவிங் தேர், ஷீ இஸ் லிவிங் ஹியர். குழந்தைகள்லாம் படித்து மேலே வந்துட்டாங்க சார். ஸோ இந்த வழக்கு மனிதர்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை விதைக்கிற ஒரு வழக்காக இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பதும் கஷ்டம்தான் சார். ஒரு 5 வருஷம் காத்திருக்கலாம் பிரச்சனை சரியாகட்டும்னா, 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம், நீ இறக்கிற காலம் வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு மனிதர் வாழ்கிறார்னா, நம்ம பைபிள் சொல்லுது, நம்ம மதம் சொல்லுகிறது டிவர்ஸ் பண்ணாதேன்னு. அதனால் நான் அதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒத்து வந்திருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். சம்திங் வென்ட் ராங் சம்வேர், அதுக்கு நீயும் காரணம் இல்லை நானும் காரணம் இல்லை. உன்னை நான் பழி வாங்கணும்னு நினைக்கல, நீ தான் குழந்தைகளுக்கு அம்மா. என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு தரீங்களா? அதுக்கு அவரோட புரிதலே பயங்கரமா இருக்கு, பயங்கரமா பழி வாங்குறதுன்னு தோணும் எல்லாரும். ஆமாம், நெஜம் எல்லாருக்கும் வரும், நீ இப்படி சொல்லிட்டியான்னு தான் வருவாங்க. அதனால அந்த அம்மா அந்த பொண்ணுடைய வீட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து அவள் வீட்டுக்கு வந்தால் கூட தெரியாமல் வந்து இவரை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. ஸோ வாழ்க்கை நல்லபடியாக போகிறது. குழந்தைகளும் படித்து முடித்து நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கும் நம்ம காட்ஃப்ரே நல்ல விஷயங்களை இது மாதிரி தன்னை போலவே பாதிக்கப்பட்ட பல பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். சுபம்னு போட்டுடலாம், சுபம்னு போட்டுடலாமா? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு இந்த ஜென்ரேஷன் பசங்க தான் ரொம்ப படாதபாடு பண்றாங்க. இது பல காலமா இருக்குங்கிறத அந்த வழக்கு உணர்த்துது. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.